வெல்கம் फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம சேனல்ல உரிச்ச கருவாடு தொக்கு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் फ्रेंड्स. You are watching Village to City Food. உரிச்ச கருவாடு எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். இந்த கருவாடு வாங்கும்போதே நமக்கு நல்ல க்ளீனா தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதில் இருக்க குட்டி குட்டி முள் கருப்பாக இருக்கும் கொழுப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் சின்ன சின்னதாக முள்ளுங்க உள்ளே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்களை பார்ப்போம். உரிச்ச கருவாடு நல்லா சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 4 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 6, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, தேவையான அளவு கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு ஆட் பண்ணுங்க. வெங்காயம், வெங்காயம் சீக்கிரம் வதங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடை ஆட் பண்ணலாம். கருவாடு வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஒரு சொம்பு அளவு எடுத்துக்கோங்க. உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணாமல் இருக்கோம். நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கருவாடு காய வைக்கும் போது அதில் உப்பு போட்டு தான் காய வைப்பாங்க. ஸோ உப்பு நம்ம அதிகம் ஆட் பண்ண தேவையில்லை. 10 நிமிஷம் கருவாடு நல்லா பாயில் ஆகட்டும். சுவையான உரிச்ச கருவாடு தொக்கு ரெடி. வேற ஒரு நல்ல டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Thank you friends.